கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த டேனியல் ஐயாக்கும் என் ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வேலையில் கூட அடியனை சாட்சியாய் கொண்டாந்து நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். என்னுடைய வாகிரிவேல் பாரம்பரியம் நரிக்குறவர்கள், எங்களுடைய கலாச்சாரியங்கள், விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், நாடோடி மக்கள், ஊசி பாசி விற்று பிழைப்பு ஓட்டுறவங்க, காடை கதவாரி பிடித்து வியாபாரம் செய்து பிழைப்பு ஓட்டுறவங்க, குடி பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிற ஜனங்கள், நாகரிகம் இல்லாமல் குளிக்காமல் கொள்ளாமல் பல் தேய்க்காமல் ரொம்ப அருவருப்பமான எல்லா ஜனங்கள்னாலும் வெறுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருந்தோம். எங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நரிக்குறவர்களை பார்த்தா மற்ற ஜனங்கள், குழந்தைகள், இந்த பூச்சாண்டி வர்றான், குழந்தை பிடிக்கிறவன் வர்றான்னு சொல்லிட்டு ஓடுவாங்க பயந்து. ஏன்னா எங்களை பார்க்கும்போது அவ்வளோ அகூரமாக இருப்போம், பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருப்போம். மேலே துர்நாற்றம் அடிக்கும், குளிக்காதனால துர்நாற்றம் அடிக்கும். பல விதமான பறவைகள் சாப்பிட்றதுனால, மிருகங்களை சாப்பிட்றதுனால நாங்கள் இந்த நாற்றம் துர்நாற்றம் அடிக்கிறதுனால ஜனங்கள் பக்கத்தில் வந்து நிற்கவோ கொள்ளவோ அச்சப்படுவாங்க. அதே நேரத்தில் நாங்கள் வியாபாரத்தை செய்தாலும் அந்த வியாபாரத்தை கிடைக்கிற காசை எல்லாம் ஆணும் சரி பெண்ணும் சரி குடித்து வெறித்து கொண்டாடி அந்த பணமெல்லாம் அப்போவே செலவு பண்ணிடுவோம். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது. அடுத்த நாள் மறுபடியும் போய் காடை கதவாரி பிடிக்கணும், ஊசி பாசி விற்கணும், நாடோடியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக தங்கி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நிரந்தரமான வீடு கிடையாது. எந்த ஒரு தொழில் அந்த காலத்தில் இந்த ஊசி பாசி தொழில் தான். அந்த தொழில் தான் எங்கள் ஜனங்கள் அந்த காலங்காலமாக பிழைச்சி வந்தாங்க. அப்புறம் வேட்டைக்கு போவாங்க, நரி பிடிப்பாங்க, கவுதாரி பிடிப்பாங்க, காடை பிடிப்பாங்க, முயல் பிடிப்பாங்க, பூனை பிடிப்பாங்க. இதெல்லாம் பிடித்து அவங்க சாப்பிடுவாங்க. சிலது கொண்டு விற்று அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்ப்பாங்க. அப்போ அதுவும் இல்லாமல் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து அவங்க வச்சிருந்த விக்கிரங்களுக்கு பலி கொடுக்க எருமைக்கடா, ஆட்டுக்கடா, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கும்போது ஆவேசமாக அவங்களுக்குள்ள அந்த அசுத்த ஆவி கிரியை செய்து அவங்க தலையில் ஆட்டம் ஒரே ஆட்டமாக இருக்கும். அந்த ரத்தத்தை அறுத்து எருமைக்கடை ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிப்பாங்க, ஆட்டுக்கடை ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அகூரமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிசாசு அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக அவங்க அதிகாரமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். பில்லி சூனியம் மந்திர கட்டுகள், இப்படி சைவன கட்டுகள், இப்படிப்பட்டதாய் பாதிப்பு பட்டு மக்கள்கள் ரொம்ப வேதனை, ஒரு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது. எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் கவலையும் பாடுகளும் உபத்திரங்களும் நோய் நடினாலையும் எங்கள் ஜனங்கள் பட்ட பாடுகள், இந்த கொடூரமான இந்த விக்கிரத்தினுடைய கிரியைகள் பாதிப்புகள் அதிகம். அதனால் அதுலேருந்து ஒரு மீட்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு ஊருக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் தான் தங்குவாங்க. அப்போ வீடு வசதியெல்லாம் கிடையாதுங்க. இந்த பாரம்பரியத்தில் தான் எங்களுடைய அப்பா பிறந்தார். எங்கள் அப்பா அந்த காளிங்கிற அந்த தெய்வத்துக்கு எருமைக்கடா வெட்டி அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிப்பார். ஆனால் அவர்கள் ரொம்ப அந்த ஆவேசமாகவும் அகூரமாகவும் பார்க்குறதுக்கு ஜனங்களை அவரை தெய்வமாக நம்புவாங்க. ஏன்னா ஒரு ஆண் பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு பூசாரியாக இருக்கணும். ஆண்கள் எல்லாமே பூசாரி சாமியாடி தான். அப்படி என் குடும்பத்தில் நான் தலைப்புள்ள என்ன வளர்த்தாங்க. அப்படி தான் என் தாய் தாப்பன் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த பாரம்பரியத்தில் என்னையும் வளர்த்தாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நான் அவங்களைப் போலவே ஒரு மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். ஒரு நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். என்னுடைய தகப்பனார் என்ன அந்த மாதிரி வகையில் கண்டித்து வளர்த்தினார். மற்ற எந்த ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடாது, யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தின் படி தான் நீ இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும், அதுதான் முறை. என்னுடைய அப்பா பேர் ஆறுமுகம், எங்கள் அம்மா பேர் மல்லி. நோய்வாய்ப்பட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா வேறு ஒரு கொஞ்சம் காலம் கழித்து வேறு ஒரு புருஷனை கட்டிட்டு போயிட்டாங்க. என்னை வளர்த்தது என் தாத்தாவும் என் பாட்டி தான் வளர்த்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் என் தாத்தா பாட்டியும் அவங்களுடைய இந்த பாரம்பரியத்திலே வளர்த்தாங்க, ஒரு கட்டுப்பாட்டிலே வளர்த்தாங்க. என்னுடைய இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, அவங்க சொல்கிறது தான் செய்யணும். இப்படி தான் பாசி கட்டிக்கணும், தலப்பா கட்டிக்கணும், கோமணம் தான் போட்டிருப்போம், வேஷ்டி கூட கட்ட மாட்டோம், குளிக்கிறது கிடையாது, பல் தேய்க்கிறது கிடையாது, ஒரே துர்நாற்றமாக இருக்கும். அப்படிப்பட்டதாய் ஒரு சூழ்நிலையில் எங்கே பஸ் ஸ்டாண்ட்லையோ எங்கே ரயில்வே ஸ்டேஷன்லையோ வியாபாரம் செய்கிற இடத்துல அப்படியே படுத்திக்குவோம்.
போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திக்குவோம், பஸ் ஸ்டாண்டில் படுத்திக்குவோம், எங்கே இடம் கிடைக்குதோ மார்க்கெட்டில், சந்தைப்பேட்டையில், இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் தாத்தா பாட்டி என்னை பாரம்பரியத்தில் வளர்த்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த காளி மாறித்தான் வணிக கொண்டே இருந்தேன். இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த இயேசு தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பழைய அழகான ஜீவியம் மாறி கிறிஸ்துக்குள் இப்போ புதிய ஜீவியத்தில், புதிய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை உயிர் பெற்றிருக்கிறார். என்னை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் பாட போகிறேன். இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், அசல்வார் மானபி. இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், அசல்வார் துணபி. இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், இயேசு அசல்வார், அசல்வார் அப்னாபி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர், மனுக்குலத்தை நேசிக்கிற தெய்வம். இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர் வெண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தில் வந்து மானிட அவதாரம் எடுத்த தேவாதி தேவன். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பழைய ஜீவியம் அழகான இந்த மனிதனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்து வைத்திருந்ததினாலே என்னையும் அழைத்து அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரனாக என்னை நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய தகப்பனார், நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். என் தகப்பனார் பயங்கரமான ஒரு குடிகாரனாக இருந்தார். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. என்னுடைய தாய்க்கும் என் தகப்பனருக்கும் அடிக்கடி தகராறு வரும் சொன்னாங்க. நிம்மதி இல்லாமல் என் தாய் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. என் தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு அவர் படுக்கையில் கிடந்தார். அவர் நம்பின தெய்வம் கைவிட்டுருச்சு. எங்கள் அப்பா ஒரு காளி பூசாரி. ஆனால் அவர் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர். எருமைக்கடா வெட்டி ஊர் ஜனங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவாங்க. அந்த காளியை அவ்வளோ ஒரு வைராக்கியமானவர். அவ்வளோ ஒரு ஜனங்களுக்குள்ளே அந்த திருவிழா கொண்டாடுறது மாதிரி கொண்டாடுவார். அப்படிப்பட்டவர். ஆனால் வியாதி நான் 7 வயது இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் அவர் நம்பின தெய்வம் அவரை ஏன் காப்பாற்றவில்லை? அதுபோல தான் நீங்களும் அந்த தெய்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வருகிற அந்த தெய்வத்தை நம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு வர்ற மரணத்தை தடுக்க முடியாது. வர்ற மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பா நம்பியிருந்தார்னா, எங்கள் அப்பா ஏற்றுக்கொண்டிருந்தார்னா இன்றைக்கி அவர் மரித்து போயிருக்க மாட்டார். அதுபோல் நீங்களும் இன்றைக்கு உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா மற்ற தெய்வமெல்லாம் மனிதனால் கைவேலனால் செய்யப்பட்ட விக்கிரங்கள் தான். அது வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது. நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் வணங்கி கொண்டே இருக்கிறீங்க. எங்கள் அப்பா வணங்கின தெய்வம் போல தான் அவர் வணங்குனது போல நீங்களும் அதை வணங்கி கொண்டே இருக்கிறது. எங்கள் அப்பா எப்படி மரித்து போனாரோ அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வருகிற மரணத்தை தடுக்கும் அந்த தெய்வம் தடுக்காது. ஏன்னா அதுக்கு ஜீவன் இல்லை. ஜீவன் உள்ள தெய்வம் இயேசுநாதர். அந்த இயேசுநாதரை விசுவாசித்தால், அந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு உங்களை ஜீவன் கொடுத்து காப்பாற்றுவார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். என் வாழ்க்கையிலேயும் அற்புதம், அடையாளம், அதிசயம் எத்தனையோ செய்திருக்கிறார். எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செய்துட்டு போயிட்டாங்க. என்னை வளர்த்தது என் தாத்தாவும் என் பாட்டியை தான் வளர்த்தாங்க. ஆனால் ரொம்ப பாசத்தோடு என்னை வளர்த்ததுனால என் மனம் போல நான் பாவத்தில் வாழ்ந்தேன்.
என் இஷ்டத்தின் வழியில் நடந்தேன். பீடி சிகரெட்டு குடிக்கவும், கஞ்சா அடிக்கவும், இந்த மாதிரி தண்ணி போடுறதும், இப்படிப்பட்ட தவறான வழியில் பாவ ஜீவியத்தில் பெண்களோட தொடர்பு கொள்வதும், இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து பாவத்தில் மூழ்கி போய் கடந்தேன். அதனால் எனக்கும் ஒரு காலில் ஒரு முள் குத்தப்பட்டது. அந்த முள் ஒரு கேன்சராக மாறி, போன் கேன்சராக மாறி, அது என் ஜீவன் போகிற நிலையில் இருந்த கேன்சருக்கு மருந்து கிடையாது. அப்போது ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் இவருக்கு காப்பாற்ற முடியாது, கேன்சரு, இந்த கேன்சருக்கு மருந்தே கிடையாது அப்படி என்று சொன்ன நிலையில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்ன பிறகு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க என்னுடைய தாத்தாவும் பாட்டியும். எங்கள் ஜனங்கள் என்னை சுற்றி உட்காந்துட்டு அழுது கொண்டு இருந்த வேளையிலே அந்த வழியிலே ஒரு தேவ மனிதன் வந்தார். அவர் பேர் ஜேக்கப். சீலவம் சுவிசேஷ மிஷன் ஜேக்கப் என்ற ஒரு தேவ மனுஷன். அந்த வழியில் என்ன நரிக்குறவர்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்களே என்ன என்று அவர் பார்க்க வந்தார். பார்க்கும்போது இவருக்கு கேன்சரு. அதனால் ஏன் டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கலாம்னு கேட்கும்போது டாக்டர்லாம் போனோம். ஏன் நீங்கள் நம்பின தெய்வத்தெல்லாம் வணங்கியிருப்பீங்களே? ஆமாம், அவரே சாமி பூசாரி தான், அவங்க அப்பா ஒரு சாமி பூசாரி, இந்த பையனும் சாமி பூசாரி தான். ஆனாலும் நம்பின தெய்வமெல்லாம் கைவிட்டுருச்சு, இவரை காப்பாற்ற முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பாஸ்டர் சொன்னார், சரி இயேசு என்று ஒரு தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்பி கூப்பிட்ருக்கீங்களா, விசுவாசித்திருக்கீங்களா? இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இயேசுநாதர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, எங்களுக்கு தெரியாது. இயேசு மனிதரா தெய்வமா என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவ மனுஷன் மூலியமாய் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை, அந்த சுவிசேஷத்தை அந்த இடத்துல சொல்லி எனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவ மனுஷன் ஜெபிச்சு, தண்ணியை ஜெபிச்சு எனக்கு என் வாயிலே ஊற்றினார். முதல் ஊற்றும் போது அந்த தண்ணி என் வாயிலே போகவில்லை, கீழே ஊற்றிருச்சு. ஆனால் ரெண்டாவது முறையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த தண்ணியை என் வாயில் ஊற்றும் போது ஒரு முடக்கு தண்ணி தான் என்னுடைய வயிற்றுக்குள்ளே போனது. அந்த தண்ணி ஆனது கரண்டு எப்படி சேக்கடிக்குமோ, கரண்டு ஒரு மனுஷனை எப்படி தொட்டால் சேக்கடிச்சு விழுந்து போகிறானோ அப்படி சேக்கு என்னுடைய சரீரத்தில் அது தேவனுடைய வல்லமை இறங்கி என்னை டச் பண்ணி அப்படியே என்னை தூக்கி போட்டுருச்சு. படுக்கையில் கிடந்தவன் ஏஞ்சி உட்காந்து சோறு இருந்தால் கொடுங்க, பசிக்குதுன்னு கேட்டு அந்த நேரத்தில் எனக்கு கஞ்சி, பழைய கஞ்சி இருந்துச்சு, அந்த கஞ்சியை கொண்டாந்து எனக்கு பிணைஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டேன். இயேசுவை நம்பினதுனால இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார். இனிமேல் நான் இயேசுவே ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காகவே என்னை அர்ப்பணித்து இயேசுவுக்காகவே வாழ்வேன் என்று நான் அன்றைய தீர்மானம் பண்ணிவிட்டேன். எங்கள் தாத்தா பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க, நான் சுகம்தான் கிடைச்சிருச்சேன், நம்ம தெய்வம் சுகம் கொடுத்தது என்று சொல்லு, நம்ம சாமி சுகம் கொடுத்தன்னு சொல்லு, நம்ம பாரம்பரியத்தை விட்டு போகக்கூடாது, நம்ம ஜனத்தை விட்டு போயிடாத, நீ இயேசுவை நம்பாத, இயேசு சுகம் கொடுத்தது இருக்கட்டும், நம்ம சாமி உனக்கு சுகம் கொடுத்துன்னு சொல்லு. அப்போ நான் கேள்வி கேட்டேன், எனக்கு சுகம் கொடுத்தது இயேசு, உங்கள் தெய்வம் என் அப்பாவை கொன்றுச்சு, அவர் நம்பியிருந்த தெய்வம் அவரை கொன்றுச்சு, ஏன் அந்த தெய்வம் காப்பாற்றலை? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் விக்கிரத்தை ஆராதிக்கிறாங்க. அந்த காளி, மாறி, இந்த மாதிரி போல தெய்வங்களை வணங்கி கொண்டே இருக்கிறாங்க, நம்பிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த தெய்வத்தினால் என் வர்ற சாவை தடுத்து நிறுத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவிக்கிற தெய்வம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தெய்வம். லாசர் என்ற ஒரு மனிதன் மரித்து 4 நாள் கழித்து நாற்றம் எடுத்து போன சரீரத்தையே கல்லறை விட்டு வெளியே எழுந்து வா என்று சொன்ன உடனே அவன் எழுந்து வந்ததை பார்க்கிறோம். இப்படியாய் நாங்கள் அநேக தேவ ஊழியர்கள்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். என்னை அந்த ஜெபம் பண்ணி சுகம் கொடுத்த அந்த பாஸ்டர் என்னை கொண்டு போய் பைபிள் ஸ்கூலில் சேர்த்தார். படிப்பு அறிவே கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது. அங்கே அந்த பைபிள் ஸ்கூலில் சத்தியத்தை அறிவிப்பாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அழுவேன், முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீர், என்ன நோக்கத்தோடு எனக்கு ஜீவனை கொடுத்தீரோ, உம்முடைய சித்தத்தை நிறைவேறும்படி எனக்கு ஞானத்தையும் அறிவையும் இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்திரள வேண்டும், என் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றி உமக்காய் வாழ்வேன் என்று என்னை அர்ப்பணித்தேன். அதுக்கு பிறகு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி அபிஷேகித்தார், என்னை வல்லமையாய் தூக்கி போட்டார். அதுக்கு பிறகு தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளே வந்ததுனால அங்கே பைபிள் ஸ்கூலில் சொல்லுகிற வார்த்தைகள், அந்த பைபிளுடைய வார்த்தைகள் எனக்கு புரிந்தது. 3 வருஷம் சீலவம் சுவிசேஷ 7 மிஷனில்
பைபிள் ஸ்கூல் ட்ரைனிங் எடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். படிப்பு அறிவில்லாத எனக்கு இந்த பேதையை, இந்த குப்பையை, இந்த வெறுமையான பாத்திரனை இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி பகுதியில் ஊழியம் செய்யும்படிக்கு வைத்திருக்கிறார். இந்த பொள்ளாச்சி பகுதியில் வந்ததே ஒரு அம்மா எரிந்து போய் அதை அசுத்தாவி மாறி இந்த ஜனங்களுக்குள்ளே அழுக்கடைத்து கொண்டே இருந்தது. நான் சுந்தரம் பாஸ்டர், சுல்தான்பேட்டை சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லும் போது இங்கிருந்து துரமாஸ்லாமணின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அந்த சபைக்கு என்னுடைய சாட்சியை கேட்டு இந்த மாதிரி பொன்னாபுரத்தில் நரிக்குறவங்க இருக்கிறாங்க, அந்த நரிக்குறவ மக்கள் எல்லாம் ஒரு அம்மா இறந்து போய் அசுத்தாவியாய் மாறி அந்த ஊரில் இருக்க ஜனங்களை அலக்கடைத்து அந்த ஜனங்கள்லாம் ஊரை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ நரிக்குறவு வருகிறியே, நீ அந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்யலாமே என்று சொல்லும்போது, தேவ சித்தம் இருந்தால், தேவன் என்னை அழைத்தார் அந்த இடத்துல ஊழியம் செய்ய, கர்த்தருடைய சித்தம் இருந்தால் வருவேன் ஐயான்னு சொன்னேன். அதே மாதிரி தேவ சித்தம் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு தரிசனம் காட்டினார். இந்த இடத்தில் வந்து ஊழியம் செய்யும்படிக்கு, இந்த ஊழியத்தை செய்யும்படி அங்கே வந்து ஜெபித்து அந்த 2 குடம் தண்ணி எடுத்து சுற்றி இந்த ஊரை சுற்றி தெளித்தேன். அன்றையிலிருந்து அந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் எல்லாம் அகன்று போச்சு. ஊரை விட்டு போன ஜனங்கள் ஒவ்வொன்றாய் வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 விசுவாசிங்க நரிக்குறவங்க தான், எல்லாம் நரிக்குறவர் மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் எங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஜாதியை விட்டே துரத்துனாங்க, அடித்து விரத்துனாங்க. யாரும் சொந்த பந்தம் கூட எங்களுக்கு கை கொடுக்கல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆகாரத்துக்கும் நாங்கள் ரொம்ப படாத பாடுபட்டோம். எங்களோட பேச மாட்டாங்க, எங்களோட வந்து சேர்ந்து வரமாட்டாங்க. எங்களை வந்து ஜாதி விட்டு போயிட்டான், மதம் மாறிட்டான், அதனால் இவனோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைவர், அந்த பஞ்சாயத்து தலைவரெல்லாம் சொல்லி எங்கள் மனசை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, புண்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். அப்பா, எனக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுங்க, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க, உங்களுடைய ஊழியம் செய்யணும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண கர்த்தருடைய கிருபையில் நல்ல ஆலயம் கட்டியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கி ஒரு 40-50 விசுவாசிகள் நரிக்குறவங்க தான் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருது. கர்த்தர் ஜெபம் பண்ணால் சுகம் பண்ணுறது, பிசாசை துரத்துறது, பில்லி சூனிய மந்திர கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கறது, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவர்களை கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிற இந்த இடத்துல அதெல்லாம் ஜனங்கள் பார்த்து இன்றைக்கி சபைக்கு வருகிறார்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டே இருக்கிறார். ஊழியம் செய்வதில் தனிமையாக இருந்து ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சில தேவ ஊழியர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அது என்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னேன். அவங்களும் வந்து பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால எங்கள் ஜாதியில் பெண்ணு கொடுக்க முடியாது, எங்கே இல்லைன்னா மறுபடியும் இவர் மதம் மாறி வரணும், இவர் மதம் மாறி வந்தால் தான் நம்ம தெய்வத்தை கும்பிட்டா தான் இவருக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களில் நாங்கள் போய் கேட்குற பக்கமெல்லாம் நீ நம்ம ஜாதிக்கு வா, திரும்பி வா, நம்ம மதத்துக்கு வா, அப்போ தான் பொண்ணு கொடுப்போம் என்று இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு பெண்ணு கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி உம்மை விட்டு நான் போக மாட்டேன், பெண்ணுக்காக உம்மை நான் மறுதளிக்க மாட்டேன். எனக்கு ஜீவன் கொடுத்த தெய்வம் நீர், எனக்கு கேன்சர் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் நீர், என்னை மரித்து போனவர்களை உயிரோடு இன்றைக்கி எழுப்பின தெய்வம், அதுக்காக ஒரு பெண்ணுக்காக உம்மை விட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு துணையை நீர் எங்கேயாவது வைத்திருப்பீர், அந்த துணை ஏற்ற நேரத்துக்கு வரும் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய தாத்தா பாட்டி, எங்கள் சொந்தத்தில் என்னுடைய அத்தையே முன் வந்து என்னுடைய மருமகனுக்கு நான் பொண்ணு கொடுக்குறேன் என்று சொல்லி அவர்கள் வந்தாங்க. கிறிஸ்தவ முறைப்படி, பெந்தகோஸ்து முறைப்படி 1980 திருமணம் நடத்தி வச்சாங்க. ஜேக்கப் ஐயா தான் நடத்தி வச்சார். பெந்தகோஸ்து முறைப்படியில் கர்த்தருடைய கிருபையிலே திருமணம் நடத்தி வைச்சார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 4 குழந்தைகள், 2 பொம்பளை பிள்ளை, 2 பசங்க. கர்த்தருடைய கிருபையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்து அவங்களுக்கு திருமணமெல்லாம் செய்து கொடுத்து இன்றைக்கி பேரப்பிள்ளெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவருடைய கிருபையிலே எங்கள் குடும்பமே எல்லாம் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. என்னை பெற்ற தாய் கூட அவங்களும் ஞானஸ்தானம் எடுத்து தான் அவங்களும் மரித்து போனாங்க. நாங்கள் இப்போ பொள்ளாச்சி பகுதியில் 6 பொன்னாபுரம், சத்யராஜ், வாகிரிவேல் இந்த காலனியில் நாங்கள் வந்து ஆலயத்துக்காக ஜெபிச்சோம். கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஆலயத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பிள்ளைகள், சில தேவ பிள்ளைகள் உதவி செய்து இந்த ஆலயத்தை கட்டும்படி செய்தாங்க. ஒரு நல்லது ஒரு ஆலயம் கட்டி அதில் நாங்கள் இங்கே ஊழியம் செஞ்சிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் நரிக்குற வாகிரிவேல் மக்கள் எல்லாம் எளிமையான மக்கள். அன்றன்றைக்கு அவங்களே ஊசி பாசி விற்று பிழைப்பு ஓட்டுறதே பெரிய கடினமானது. அவங்க ஏதோ வாரத்துக்கு 300-400 வரும். சில தேவ மனிதர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க.
எங்களுக்கு ஏதோ உகந்த எங்கேயாவது ஊழியத்துக்கு வெளியே போகும்போது கூப்பிட்டு உதவி செய்கிறாங்க. இந்த ஊழியத்தை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு 50 விசுவாசிங்க வர்றாங்க. வாரம் 600 500 வருது. அதை வச்சு குடும்பத்தை நடத்திருக்கிறோம். இது வரைக்கும் கர்த்தர் அவரை அழைத்த அழைப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தலை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையாது என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். எங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்து எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். உடையும் கொடுத்து ஆகாரத்தையும் கொடுத்து எங்கள் தேவைகளாம் சந்திக்கும்படி செய்து தேவனே எங்களுக்கு எல்லா வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையிலே ஒரு சின்ன ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். வீடு இல்லாமல் மழை பெஞ்சா தொறன்னு உள்ளே ஊற்றும். எல்லாம் பண்ட பாத்திரத்தை வச்சு தூங்காமல் உட்காந்துட்டு இருப்போம். 4 சைடு ஓட்டை, செவரு கிடையாது. எல்லாம் அட்டையும் தகரமும் வச்சு கட்டியிருந்த அது ஒரு தேவ மனுஷன் ஒரு 25,000 போட்டு ஒரு ஷெட்டை போட்டு கொடுத்தார். அதில் ஒரு 25 வருஷமாக வாழ்ந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போதே கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நீர் கட்டித்தர வேண்டும் ஐயா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது மனமிறங்கி ஒரு நல்ல வீட்டை கட்ட எங்களுக்கு வழிவாசலை திறக்கணும்னு ஜெபித்தோம். எங்கள் சபையில் ஒரு தேவ மனுஷன் வந்து இங்கே ஊழியத்துக்காய் வந்தார். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு எங்களை பார்த்து எங்கள் வீட்டை பார்த்து பரிதாபப்பட்டு அவர் ஊருக்கு போய் அங்கிருந்து, வீடு நீங்கள் இருக்கிற வீடு ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு நான் 2.25 லட்சம் ரூபா தர்றேன், நீங்கள் வீடு கட்டு என்று சொல்லி யாரோ அவரை முன்ன பார்த்ததும் கிடையாது. ஆனால் அவர் செய்து கொடுக்க வந்தவர் சபையிலே. அந்த தேவ மனுஷன் எங்களுக்கு 2.25 லட்சம் கொடுத்தாரு. அந்த 2.25 லட்சத்தை வைத்து நாங்கள் ஜெபத்தோட விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வச்சு ஜெபத்தோடு கட்டி கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிச்சுக்கிங்க. இந்த ஊழியத்துக்காக எங்கள் வாகிரிவேல் இன மக்கள் எல்லாமே ரட்சிக்கப்படணும். நாங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதுபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் மாறணும்னா, உங்கள் வேதனைகள் மாறணும்னா, உங்கள் துக்கங்கள் மாறணும்னா, உங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகணும்னா, நீங்கள் சமாதானத்தோடு இருக்கணுமா, நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கணுமா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். வானத்தின் கீழையும் பூமியின் மேலையும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படலை. அவருக்கு முன்னே வந்த தெய்வமும் இல்லை, அவருக்கு பின்னே வரப்போகிற தெய்வமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு அனுதினம் கூட இருந்து வழிநடத்தி பாதுகாத்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை உயர்த்துவார். எங்களை உயர்த்தின தேவன். நாங்கள் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தின தேவன். அழுக்கோடு இருந்தவனே, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவனே, எல்லா மனிதனால் வெறுக்கப்பட்டவர்களே, எல்லா ஜனங்களால் துரத்தப்பட்டவர்களே, எங்கள் சொந்த பந்தம் கூட எங்களை நேசிக்காமல் துரத்து விட்டாங்க. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை இதுவரையும் ஒரு நாளும் கைவிடாதபடி எங்களை பாதுகாத்து வர்றார். யாரெல்லாம் எங்களை விட்டு வெறுத்து போனார்களோ அவர்களாம் அல்ல இன்னைக்கு எங்கள் பட்சத்தில் வரும்படி செய்திருக்கிறார். சத்ருவை கூட சிநேகி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். சத்ருவை நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தவர்களை பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்வதென்று என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. அப்படிப்பட்ட எப்படியோ கொலைக்காரர்களையும் விபச்சாரக்காரர்களையும் குடிக்காரர்களையும் திருடர்களையும் இப்படிப்பட்ட மக்கள்களையும் தேவன் நேசிக்கிறார். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார், அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். உங்களை நேசிக்கிற தெய்வம் இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் சொல்லலாம் 330 கோடி தேவர், 440 கோடி ரிஷி என்று சொல்லலாம். ஆனால் மனிதனுக்காக ஜீவன் கொடுத்த தெய்வம் யாருன்னா இயேசு ஒரே தெய்வம். இந்த மனிதனுக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையை சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்து உனக்காகவும் எனக்காகவும் பாரத் சிலுவையை தன் ஜீவனை கொடுத்து அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அந்த மெய்யான தெய்வத்தை வணங்குங்க. அந்த மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மெய்யான தெய்வம் ஒருவரே தேவ ராஜ்யத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிற ஸ்தலத்திலே உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன் என்று.
அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு நல்லவர் ஐயா, நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் பாக்கியவான்களா இருப்பாங்க, நீங்க பாக்கியவாதிகளா இருப்பீங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க. அருமையான தேவ ஜனங்களே, அருமையான மக்களே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவ ஜனங்களே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. உங்க பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும், உங்க நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்க துன்பம், துயரம், வறுமை, கஷ்டங்கள் எல்லாம் மாறும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பார். அவருடைய சமாதானத்தை கொடுத்து போயிருக்கிறார். யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவருடைய சமாதானத்தை உங்க குடும்பத்தில் கொடுப்பார். குடும்பத்தில் எத்தனையோ குழப்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு பிரச்சனைகள் இருக்கலாம், உற்றார் உறவினர்களோடு உங்களுக்கு உபத்திரம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் இயேசுநாதர் எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு வந்து உங்களோடு இணையும்படி அவர் உங்களை, அந்த ஜனங்களை சந்திப்பார். கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். ஏனென்றால் சத்ருவைகளை சிநேகி என்று சொன்னார். நீங்க சிநேகிங்க. நீங்க யாரையும் புறம்பே தள்ளாதீங்க, நீங்க யார் மேலேயும் கோபம் கொள்ளாதீங்க, நீங்க யார் மேலேயும் பொறாமையா இருக்காதீங்க, நீங்க யார் மேலேயும் வஞ்சகம் செய்யாதீங்க, பழிக்கு பழி வாங்கணும் என்று எண்ணாதீங்க. இயேசு மன்னிக்கிற தெய்வம். அந்த மன்னிக்கிற தெய்வத்தை நீங்க அறிந்து கொண்டு நீங்களும் பிறருடைய பாவங்களை மன்னிங்க. உங்க குற்றங்கள் குறைகள் கர்த்தர் மன்னிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். என் தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே உன்னை வாளாக்காமல் தலையாக்க என்று சொன்ன தேவன் எங்களை வாளாக்காமல் தலையாக்கி வைத்திருக்கிறார். ஜனங்கள் மத்தியில் நிமிர்ந்து நடக்கும்படி நல்ல வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். 50 விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தர் நேசிக்கிறார். அவரை நம்பி வாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கமும் தயவும் கிருபை உள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சாட்சி கேட்கிற தேவ பிள்ளைகளோடு இருதயத்தை தொடுவீராக, மனதை மாற்றுவீராக, குணங்களை மாற்றுவீராக, சிந்தைகளை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய விசுவாசத்தில் வர உதவி செய்தல வேணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தாருங்க. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஆண்டவரே இந்த யூடிவி மூலியமாய் பார்க்கிற எல்லா ஜனங்களும் மனம் திரும்பட்டும். உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனாலே அவர்களை கொண்டு வாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே கொண்டு வாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்து ஆண்டவரே உதவி, இந்த சாட்சி சொல்ல உதவி செய்த அருமையான டேனியல் ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். எந்த ஒரு பணம் காசு வாங்காத படிக்கு தான் சொந்த செலவுலையே அவரே இவ்வளோ தூரம் வந்து எங்களை பார்த்து எங்களை நேசித்து இந்த சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த டேனியல் ஐயாவை ஆசீர்வதிங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தயவு அவரை வழி நடத்துங்க. அடியனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, ஊழியங்களும் ஆண்டவரே, அடியனுடைய மக்கள்களும் ஆண்டவரே, அடியனுடைய துணைவியாரையும் அடியனுடைய விசுவாச குடும்பங்களும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். எல்லா விதத்திலும் நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதிக்கு பாத்திரர் அவர்தான். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.